இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கும் எப்பொழுதுமே. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி. இவன் வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்துதான் வெற்றி அடைய வேண்டும். இது இம்பார்ட்டன்டான விஷயம். இது மாற்றவே முடியாது. அது என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். இந்த மகர ராசிக்கு வராத பிரச்சனைகள் கிடையாது, வராத துன்பங்கள் கிடையாது. கடன் பார்த்தாச்சு, டைவர்ஸ் பார்த்தாச்சு, வழக்குகள் பார்த்தாச்சு, இன்னும் எதுதான் பார்க்கணும்? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் சார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துதான் போகுது. வீட்டிலே உட்காந்து தூங்கிட்டு இருந்தால் அந்த நேரங்கள் நமக்கு சாதகமாக வராது. ஏற்கனவே மகரத்தான் மாதிரி சோம்பேறியும் கிடையாது, மகரத்தான் மாதிரி உழைப்பாளியும் கிடையாது. உழைக்க ஆரம்பிச்சிட்டோன்னா நிறுத்த முடியாது. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம். ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான். குரு வந்தால் தான் கோடி நன்மை. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் தான் பரிகார கிரகம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த குரு பகவான் எப்போ வக்கரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குரு மிதுனத்தில் இருக்கார். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 18/10/2025 முதல் கடகத்துக்கு மாறுறார். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 47 days அவர் கடகத்தில் இருக்கார். 5/12/2025 வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார். கடகத்தில் மாறிய 23வது நாளுக்கு பிறகு, அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 11/11/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியாகிறார். இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா 11/3/2026 மாசி மாதம் 27ஆம் தேதி தான் இவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவாங்க. வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது. ஆமாம், நம்ம ஒரு தன்மையில் இருப்போம். அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும். மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும். இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது. அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு பகவானுடைய கதிர்வீச்சுகள் இப்போது வக்ரகதியாக மனிதனை இயக்கப் போகிறது, இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது. மகர ராசி என்பர்களே, எல்லா வகையிலும் சாமர்த்தியம் அதிகமாக ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கும் எப்பொழுதுமே. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி. இவன் வாழ்க்கையில பல விஷயங்களை இழந்துதான் வெற்றி அடைய வேண்டும். இது இம்பார்ட்டன்டான விஷயம். இது மாற்றவே முடியாது. அது என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். நிராயுத பாணியாக நின்றுதான் ஆக வேண்டும். அதன் பிறகுதான் வாழ்க்கை. இதெல்லாம் கடந்து வந்தால் தான் வாழ்க்கை. கடந்து வர வரைக்கும் அவனுடைய மனநிலையாகப்பட்டது எவ்வளவு பெரிய இரக்கத்திற்கு சென்றாலும் வந்த இடத்தில் திரும்பி போய் நிற்கிறது தான் இந்த மகர ராசினுடைய வேலை. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை பெருசாக பொருட்படுத்தாமல் அந்த ஒரு புன்னகையாலே அந்த கஷ்டத்தை கடக்கக்கூடிய ராசி பார்த்தோம் அப்படின்னா அந்த மகர ராசி திறம்பட இருக்கக்கூடிய ராசி. இந்த மகர ராசிக்கு வராத பிரச்சனைகள் கிடையாது, வராத துன்பங்கள் கிடையாது. கடன் பார்த்தாச்சு, டைவர்ஸ் பார்த்தாச்சு, வழக்குகள் பார்த்தாச்சு, இன்னும் எதுதான் பார்க்கணும்? எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான் சார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்துதான் போகுது. பட் இந்த குருவினுடைய வக்ரம் இந்த 4 month உங்களுக்கு எவ்ரிதிங் இஸ் பாசிட்டிவ். எல்லா விஷயங்களும் சாதகமாக வரப்போகிறது. என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில் நெகட்டிவ் நடந்ததோ அந்த நெகட்டிவ்க்கெல்லாம் தீர்வுகள் கிடைச்சிடும். இதில் நீங்கள் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெற்றி நமதே அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தாரக மந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமாம், நீங்கள் உழைத்த உழைப்புக்கு போட்ட பலனுக்கு எல்லாமே எஃபெக்ட் கிடைக்க போகக்கூடிய ஒரு காலம். அவ்வளவு வேகமாக ஓட வேண்டும். நமக்கு ஒரு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா வீட்டிலே உட்காந்து தூங்கிட்டு இருந்தால் அந்த நேரங்கள் நமக்கு சாதகமாக வராது. ஏற்கனவே மகரத்தான் மாதிரி சோம்பேறியும் கிடையாது, மகரத்தான் மாதிரி உழைப்பாளியும் கிடையாது. அவன் உழைக்க ஆரம்பிச்சிட்டானா நிறுத்த முடியாது. ஏன்னா அவர் சேரும் சகதியுமான ராசி, நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு ராசி. அவன் எப்படிப்பட்ட ஒரு தன்மையிலும் வாழ்ந்துருவான்.
இந்த குருவினுடைய வக்ரம் இந்த மகரத்திற்கு போராட்டத்திற்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, அனைத்திலும் வெற்றி. தொழில் செய்கிறீங்களா, தொழிலில் ஒரு மாற்றம் வந்திருக்கும், இவ்வளோ காலம் தொழில் இடம் மாறி இருக்கும், தொழிலே வேற வந்திருக்கும். இந்த தொழில்கள் இப்போது உங்களுக்கு சாதகமாக வரும். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சக்ஸஸ் கிடைச்சிடும். மூத்தோர் சொல் கேட்க வேண்டும், முதியவர்களுடைய சொல் கேட்க வேண்டும். கண்டிப்பாக மகரத்தானுக்கு பொருளாதார பிரச்சனையிலிருந்து தீர்வுகள் கிடைக்கும். பொருளாதார பிரச்சனையிலிருந்து வெளில வர்றதுக்கு உண்டான சூழல் கிடைச்சிடும். அது ஏதோ ஒரு அரசாங்கத்தினுடைய உதவிகளாலும் எங்கே பிரச்சனைகள் நடந்ததோ அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கும். யாரெல்லாம் நமக்கு பிரச்சனை பண்ணானோ அந்த பண்ணக்கூடிய நபர்களே நம்மக்கிட்ட வழியே வந்து தவறுகளை ஒற்றுக்கொண்டு உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளே வரும். இது எல்லாமே நடக்கும். மகரத்தில் இருக்கக்கூடிய சார், நான் திருவோண நட்சத்திரம் சார், நான் உத்திராடம் சார், நான் வீட்டம் சார், இதெல்லாம் இல்லை. நான் பொதுவான கருத்து தான் சொல்கிறேன். நட்சத்திரத்தை ரீதியாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா அதுக்கு உண்டான சுய ஜாதகத்தை தான் நம்ம பரிசீலனை பண்ணணும். இருந்தாலும் இந்த குருவினுடைய வக்ரமானது இந்த மகரத்தானுக்கு கடன்கள் அடைவுபடும் காலமாக இருக்கும். அரசாங்கத்தால் உதவிகள் கிடைக்கும். இப்போ கிடைக்கக்கூடிய உதவிகள் என்ன பண்ணும் அப்படின்னா எளிமையாக கிடைக்கும் சார். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான் ஒரு மனுஷனுக்கு. ஒரு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா அவனுக்கு உதவிகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா வழியே வந்து அவன் கையில் வந்து பணத்தை கொடுக்கக்கூடிய காலம். இதை வச்சுக்கோப்பா, எனக்கு இப்போ செலவு இல்லை, இன்னும் ஒரு 6 மாதம் எனக்கு கழிச்சு கொடு, எனக்கு 1 வருஷம் கழிச்சு கொடு அப்படின்னு சொன்னால் அது அவனுக்கு நடக்கக்கூடிய நன்மையான காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 10 ரூபாய்க்கு போயிட்டு இன்னொரு இடத்த போயிட்டு இவர் உட்காந்து ஒரு நாள் பூரா உட்காந்துட்டு அந்த 10 ரூபாயும் கிடைக்காம 1 ரூபா தான் இருக்குது, இந்த எடுத்துகிட்டு போ அப்படின்னா அதை விட கொடுமையான காலங்கள் இல்லை. இந்த கால நேரங்கள் நீங்களே உங்களுக்கு எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வழியே வந்து உதவிகள் செய்யக்கூடிய நாள். சுற்றமும் நட்பும் தன்னுடைய தொழில் இருக்கக்கூடியவங்களும் வழியே வந்து உதவிகள் செய்வார்கள். உங்களுடைய பெயர் புகழ் மேலே வரக்கூடிய ஒரு காலம் இந்த குருவனுடைய வக்ர காலம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்த முயற்சிகள் ஏற்கனவே என்ற 3ஆம் இடத்துல சனி போயின்னு இருக்கார். சனி குரு சேர்க்கை நடக்குது. உங்களுடைய சாதுரியமான தன்மையா, சாணக்கிய தனத்தா உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் சீராக போகிறது. மிகப்பெரிய விஷயம். அப்போ பொருளாதாரம் இல்லை அப்படி இருந்தாலே எல்லாத்துக்கும் ஏக்கம் தான் வரும். அப்போ பொருளாதாரம் இல்லாத நிலை மாறி உங்கள் கைகளில் மகாலட்சுமி யோகம் இப்பொழுது, தனலட்சுமி யோகம் இப்பொழுது தாண்டவம் ஆடப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் உறவுகள் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய மூத்தவர் இருக்கா, மூத்தவர்களுடைய குடும்பத்தில் இருக்கா, மூத்தவாளுடைய பெண் பிள்ளை இருக்கா, மூத்தவருடைய பையன் இருக்கா அப்படின்னா அண்ணன் உறவுகளில் அவங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடக்கும். அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்கும், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், அந்த பையனுக்கு வேலை கிடைக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துடும். நல்ல செய்திகள் எல்லாம் வரும் சார் உங்களுக்கு. ஆமாம், 1 ரூபாயை போட்டால் 10 ரூபாய் வரக்கூடிய காலம். முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே காலகட்டத்தில் நிறைய வருது, நிறைய நமக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய பசியில் வந்து தேவையில்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. ஆமாம், உங்களுடைய திறமைகளை நீங்கள் நம்புங்க. முதல் விஷயம் இந்த மகரத்தானுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா உங்கள் மேல் நம்பிக்கை வைங்க. உங்களுடைய திறமைகள்னு நம்புங்க. இவர் பண்ணுவாங்க, இவங்க பண்ணுவாங்க, அவர் செஞ்சிருவார், நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலான்ற மாதிரிலாம் நம்ம எப்பயுமே மகரத்தானுடைய விஷயம் என்னென்னா சுயம்புவாகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம், மற்றவா கையில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் பெருசாக அவங்களுக்கு இன்புட் கொடுக்காது. நீங்கள் செய்கிற மாதிரி விஷயங்கள் வேறு யாரும் செய்ய மாட்டாங்க. எல்லா வித திறமைகளும் உள்ளக்கூடிய இந்த மகராசினியர்கள் அனைத்து விஷயங்களும் கண்காணியுங்கள். முதல் விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயம், எல்லாருமே கண் வைங்க. ஆமாம், நம்மளுடைய உழைப்புகள் வீண் போகக்கூடாது, நம்மளுடைய வரவுகள் வந்து தேவையில்லாமல் போகக்கூடாது. ஏன்னா எதையுமே ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ராசி. ஒரு 10,000 லாஸா நாளைக்கு பார்த்துக்கலாம் போ அப்படின்னு, அதுவே 10 லட்சம் லாஸா வீடு சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. அதனால் மறுபடியும் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நட்பு வட்டாரங்களில் விட்டு கொடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும். என்ன ஒன்று, வாழ்க்கையில் தான் ஒரு அந்யோன்யமாக இருக்க முடியாது. மகரத்தானுக்கு எப்பொழுதுமே குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு பெரிய தண்ணியின் தாமரையும் போல தான் இருக்கும். அதனால் குடும்ப உறுப்பினர்களோடு ஒரு அன்பாகவும் அரவணைப்பாகவும் செல்ல முடியாது.
அது ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் இருக்கணும்ல. அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் ஜெயிச்சிடுறான், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது. அதுக்குண்டான பரிகாரங்களும் பூஜைகளும் புனஸ்காரங்களும் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா வாழ்க்கை நெறிமுறையில் மக்களோடு மக்களாக இணைந்து அவர்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இப்போ மாற்றம் வரப்போகுது. ஏன்னா மகரத்தானுக்கு இந்த குருவினுடைய வக்கர பயிற்சியானது சாதகமாகத்தான் இருக்கிறது. பெரிய பாதகத்தை கொடுக்கறதுக்கான சூழ்நிலை கிடையாது. ஆமாம், தேவையில்லாமல் ஷார்ட் ரூட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அலிகேஷன் ஆகிடும். உங்களுடைய உயர்வுகளை நீங்களே தடுக்கிறதுக்கு உண்டான சூழலாக ஆகிடும். உங்கள் மேல் நம்பிக்கை வைங்க, அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. ஆமாம், நமக்கு திடீர் யோகம் வரும், திடீர் புதையல் கிடைக்கும், திடீர் லாட்ரி யோகம் கிடைக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் கெட்ட நண்பர்கள் சகவாசம் வரும். கெட்ட நண்பர்கள், தேவையில்லாமல் ஷார்ட் ரூட்டில் வழிகாட்டக்கூடிய நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்புகள் வரும். மது மாது தொடர்புகள் வரும். அதெல்லாம் நீங்கள் மாட்டக்கூடாது. அப்படியே கழுவுன மீனில் நழுவுன மாதிரி போயிடும். ஆமாம், கொஞ்சம் நின்று கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா அதனாலலாம் அவப்பெயர்கள் உண்டு. உங்களுடைய பெயருக்கு களங்கம் வரும். அதில் மட்டும் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லப்படுது. மகரத்தான் எப்பொழுதுமே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் பெண் தெய்வமாக எடுத்துக்கோங்க. அந்த பெண் தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் வீக்லி 1 டைம் பாலாபிஷேகம் பண்ணுங்க. அதில் இந்த திருவோண நட்சத்திரம் பாலாபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் அப்படியே கரைந்து போகும். ஏன்னா அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய திருவோணத்தெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் கேட்குறோம் அப்படின்னா அவங்க அப்படியே எல்லாரும் மேக்சிமம் 90% கண்ணீர் சிந்திய ஜாதகங்களாகத்தான் இருக்கின்றன. அப்படி ஜாதகம் பார்க்கும்போதே கண்ணீர் சிந்திடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து தான் போச்சு. பட் இனி வாழ்க்கையில் இந்த 120 டேஸ் நீங்கள் வேகமாக, குதிரையை விட பலம் வாய்ந்தவனாக அதீத வேகமாக ஓடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி இந்த 120 நாளில் இருக்குது. ஜெயிச்சிருங்க. வாழ்க வாழ்க வாழ்க.